விஜய் அவரோட வீட்டுக்கு சங்கீதா அவங்க வந்துட்டாங்களா? வழக்கு 15ஆம் தேதி விசாரணைக்கு வர இருக்கா? அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா? முதலமைச்சர் விஜய் அவர்களும் அவங்களோட மனைவி சங்கீதா அவங்களும் விவாகரத்து வழக்கு ஜூன் 15ஆம் தேதி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல விசாரணைக்கு வர்றதுனால நேரில் ஆஜராக இருக்கிறதா தகவல் வெளியான நிலையில இரு தரப்புமே நேரில் ஆஜராக வாய்ப்பில்லைன்னு தெரிவிச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே அவங்க வழக்கறிஞர் வழியா காணொலி வாயிலா ஆஜராக போறாங்களாம். பிப்ரவரி மாதம் சங்கீதா அவங்க தொடர்ந்த இந்த விவாகரத்து மனு மீதான முந்தைய விசாரணை அப்ப ரெண்டு பேருமே நேரில் ஆஜராக நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தாங்க. இப்ப நிலவரப்படி அவங்க விசாரணையில நேரில் ஆஜராக வாய்ப்பில்லைன்னு சொல்றாங்க. ரெண்டு தரப்புமே தங்களோட வழக்கறிஞர் வாயிலா காணொலி வாயிலா ஆஜராக போறாங்களாம். நீதிமன்ற வட்டாரங்கள் இத சொல்லியிருக்காங்க. சங்கீதா அவங்க கடந்த பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்த விவாகரத்து மனுவுல முதல்வர் விஜய் அவர் மேல மிக கடுமையான மற்றும் உணர்வு பூர்வமான குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க. அந்த குற்றச்சாட்டை பத்தின அந்த மனுவெல்லாம் சமூக வலைதளங்கள்ல வெளியாச்சு. அந்த சமயத்துல விஜய் அவங்களுடைய தரப்பு இது பொய்யானது, தேவையில்லாம பரப்பாதீங்க, அது உண்மை கிடையாது, அது அதிகாரப்பூர்வமற்றது, அப்படியெல்லாம் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லல. பிரபலமான செய்தி சேனல்கள் எல்லாத்துலயுமே இந்த விஷயத்த பயங்கரமா வைரல் பண்ணாங்க. இது எல்லா இடத்துலயுமே பகிரப்பட்டுச்சு. அந்த விவாகரத்து மனுவை கூட பார்க்கவே முடிஞ்சது. ஜேசன் சஞ்சய் அவருக்கும் திவ்யா சாசா அவங்களுக்கும் கடுமையான அவமானம், மன உளைச்சல் அது ஏற்படுத்துதுன்னு அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. தனக்கு வழங்கப்பட்டு வந்த வசதிகளை விஜய் அவர் திடீர்னு பறிச்சுக்கிட்டாருனோ, தன்னோட சுதந்திரமான நடமாட்டத்துக்கு பொருளாதார ரீதியா கட்டுப்பாடுகளை விதிச்சதாகவும் சங்கீதா அவங்க தன்னோட மனுவுல குறிப்பிட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம திருமணம் இப்ப வெறும் காகிதத்துல மட்டுமே பெயரளவுல நீடிக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. இந்த வழக்க விசாரிச்சுக்கிட்டு இருந்த நீதிமன்ற நீதிபதி சசிகலா அவங்க அண்மையில பணியிட மாற்றம் செய்யப்பட்டு இப்ப புதிய நீதிபதியா சுஜாதா அவங்க பொறுப்பேற்று இந்த வழக்க விசாரிக்க இருக்காங்க. இருதரப்பு வழக்கறிஞர்களும் ஏற்கனவே ஜீவனாம்சம் மற்றும் சொத்து பகிர்வு குறித்து சுமூகமான பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்காங்களாம். சொல்ல போனா பெரியவங்க நிறைய பேர் ரெண்டு பேருக்குமே அறிவுரை சொல்லி இருக்காங்களாம். சேர்ந்து வாழ்றதுதான் சரியான வாழ்க்கைன்னு சொல்லி இருக்காங்களாம். ரெண்டு பேருமே சந்தோஷமா வாழதான் முடிவு பண்ணி இருக்காங்களாம். குழந்தைங்களுக்காக நீங்க இந்த வாழ்க்கையை எடுத்துக்கணும், அவங்க வாழ்க்கைய பத்தி யோசிக்கணும் அப்படின்னு எல்லாம் சொன்னதுனால ரெண்டு பேரும் யோசிக்க முடிவு பண்ணிருக்காங்களாம். விஜய் அவரும் சங்கீதா அவங்க கிட்ட பேசினதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஜூன் 15ஆம் தேதி இதுக்கு முடிவு வரப்போகுது. என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.